கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 40:11. உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் கிருபையும் உண்மையும் உள்ள தேவன். நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால் அதில் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த சொன்ன காரியத்தை நாம் 100% நம்பி விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியங்களை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதே சமயத்தில் நாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தகுதியற்றவன் தகுதியற்றவள் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எனவே அவர் கிருபையுள்ள தேவனாய் இருப்பதனாலே அந்த உண்மையுள்ள தேவன் நமக்கு வாக்கு பண்ண காரியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லை என்று சொல்லி நமக்குள்ளாக நாம் எண்ணிக்கொண்டிருந்தாலும் சரி, அவருடைய கிருபையை நீங்கள் பற்றிக்கொள்ளுங்கள். அந்த உண்மையுள்ள தேவன் கிருபையுள்ள தேவனுமாய் இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையில் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்று வாழ முடியுமா, இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா, இதற்கெல்லாம் நான் தகுதியா என்று சொல்லக்கூடிய காரியத்தில் நீங்கள் உங்களை குறித்து ஒரு இன்ஃபீரியராக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் உங்களை பார்த்து உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், உங்களுக்கு சொல்லியிருக்கிறார், இதை நான் உனக்கு செய்வேன். உண்மைதான் அவர் சொன்னது. ஆனால் நீங்களாகவே உங்களை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இதெல்லாம் நாம் தேவனிடத்தில் கேட்கிறதா, இதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்லக்கூடிய நிலை காணப்படலாம். ஆனால் அவர் கிருபையுள்ள தேவன். எனவே நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன். எனவே நாம் அவர் சொன்னதை நம்புவோம். நம்முடைய தகுதியை நாம் எண்ண வேண்டாம், அவருடைய கிருபையை நம்புவோம். நிச்சயமாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில் சொன்ன காரியங்களை செய்து நம்மை காத்து நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இந்த கால வேளையிலே கர்த்தாவே, நாங்கள் அநேக காரியத்தில் அப்பா எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்து எனக்கெல்லாம் கர்த்தர் இப்படி செய்வாரா, என்னையெல்லாம் கர்த்தர் உயர்த்துவாரா, கர்த்தர் என்னையெல்லாம் ஆசீர்வதிப்பாரா, இந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் நான் தகுதி உள்ளவனா என்று சொல்லி ஒருவேளை கர்த்தாவே விசுவாச வாழ்க்கை இருக்கலாம், பரிசுத்த ஜீவி இருக்கலாம், கர்த்தருக்கு பயப்படக்கூடிய அந்த பயம் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தாவே இந்த தாழ்வு மனப்பான்மை என்று சொல்லக்கூடிய காரியத்தில் இதெல்லாம் எனக்கு நேரிட முடியாது என்று சொல்லக்கூடிய நிலை அநேக பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீர் கர்த்தாவே கிருபையுள்ள தேவன். நீர் அவருடைய தகுதியை பார்த்து அவர்களை வாக்கு பண்ணவில்லை, அவருடைய நிலைமையை பார்த்து நீ வாக்கு பண்ணவில்லை. உம்முடைய அன்பினாலே அவர்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். இப்பொழுது நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று சொல்லி கர்த்தாவே சொன்ன காரியத்தை அன்றைக்கு தாவீது கர்த்தாவே நீண்ட நாட்களுக்கு பின்பு நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார். கர்த்தரின் வாழ்க்கையில் இப்படியான ஒரு காரியத்தை சொல்லியிருக்கார் சொல்லி சந்தோஷப்படக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் அப்பா. எனவே நீர் கர்த்தாவே எங்களுடைய தகுதியை பார்த்தல்ல, உடைய அன்பினாலே எங்களுக்கு வாக்கு பண்ணுகிறீர். அந்த காரியத்தை உடைய உண்மையினாலே நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறேன். இந்த விசுவாசத்தோடு இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எங்களுடைய தகுதியை பார்க்கவில்லை, உம்முடைய கிருபையை பார்க்கிறோம். உடைய உண்மையை கர்த்தாவே நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படியே எங்கள் வாழ்க்கையை சொன்ன காரியங்களை நிறைவேற்றி கொடுத்த ஆசீர்வாதத்தில் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்முடைய தகுதியை பார்ப்பது கிடையாது. அவர் கிருபையுள்ள தேவன், அழைத்த தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். பேச முடியாத மோசையை கொண்டு பார்வோன் நடுங்கும்படியான காரியத்தை எச்சரித்து சொன்ன தேவன். எனவே நம்முடைய தேவன் தகுதியை பார்த்து நம்மை அழைக்கிற தேவன் அல்ல, கிருபையுள்ள தேவன் அன்பினாலே அழைக்கிறார், அன்பினாலே வாக்கு பண்ணுகிறார். அதை கிருபையினாலே நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். காட் பிளஸ் யூ.